ஒரு 108 தடவையாவது சொல்லிட்டு நாம உறங்க போனோம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த துன்பமும் இல்லாம இன்பமாக நாம் வாழலாம். அப்ப சித்தாந்தத்தின்படி நாம் கடைபிடித்தால் நமக்கு என்ன உண்டாகும்? சிவபெருமானுடைய திருவடி கன்ஃபார்ம் ஆயிடும். சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய கருத்து சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற 4 படிகள். அந்த 4 படிகளை நாம பற்றினோம் என்றால் முதல்ல சிவபெருமான் தன்னை நினைக்குமாறு செய்வார். முதல்ல என்ன சொன்னாரு? ஜீவன் முத்தராக வைத்து. ஜீவன் முத்தர்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானையே சிந்திக்கக்கூடியவர்கள் பேரு ஜீவன் முத்தர்கள் என்று பேர். ஜீவன் முத்தராக ஆகி ஆண்டு மலம் கழுவி, அப்புறம் ஆணவ மலத்தை கழுவி, அப்புறம் ஞானவாரி மடுத்து ஞானத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் ஆனந்தத்தை பொழிவித்து, அடுத்து இனி ஒரு பிறப்பை அறுத்து, இனி ஒரு பிறவி இல்லாதவாறு செய்வாராம் சிவபெருமான். அந்த எல்லைக்கு நம்ம போகணும் வேண்டாமா? கடைசி சரி இனி வரும் பிறப்பு அறுத்தது மட்டும் இல்லாம கடைசி என்ன செய்யறாரு? முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பனென்று மொழிந்திடவும் கடைசி திருவடியிலையும் சாமி